2025 கேட்ட கம்பல்சரி 5 மார்க் கொஸ்டின் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு இதை பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரும். ஏ இது பி, அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அதுக்கு என்ன ஃபார்முலானாக்கி ஏ த ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ நம்ம எல்லாமே உனக்கு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கி இதை ஏனும் இதை பின்னு எடுக்கலாம், எல்லாத்தையும் எடுக்கலாமா? அப்போ அதை ஒரு இதை எழுதிச்சிடுங்க, எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏக்கு வேல்யூ என்னது உனக்கு எக்ஸு, அப்போ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு நம்மளுக்கு 1 இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது, அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் 2. அடுத்து ஏக்கு வந்து நமக்கு எக்ஸு தான், பிக்கு வந்து 1, அப்போ 2 1s are 2 இப்படி போட்டுருக்கேன். அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர், அது எழுதுங்க, எக்ஸ் ஸ்கொயர் 1 ஸ்கொயர்னா 1, 2 1s are 2, 2 இன்ட்டு எக்ஸு 2x. அப்புறம் நம்மளுக்கு இது ரஃப் ஒர்க். நமக்கு இது கிடைச்ச வேல்யூ பார்த்துக்கோங்க. சொல்யூஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2x இதுவா. அடுத்து அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர். அப்போ இதே இடத்துல நமக்கு 2 இருந்தால் என்ன வரும்? அப்போ எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏக்கு நமக்கு வந்து எக்ஸு, பிக்கு வந்து 2, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 2 2s are 4 மைனஸ் 2 2s are 4 இன்ட்டு எக்ஸு 4x. அப்போ நம்மளுக்கு இது கிடச்சிது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் 4x. அடுத்து அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் பண்ண போகிறோம். அதே மாதிரி பண்ணுங்கள், எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர். அப்போ அதே ஃபார்முலா தான், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதில் நமக்கு 3 இருக்குது, அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏக்கு நமக்கு எக்ஸு, பிக்கு வந்து 3, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா 9, 2 3s are 6, 6 இன்ட்டு எக்ஸு 6x. அப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள், என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 6x, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 6x ஈக்குவல் டு 0 இருக்குது. போட்டுடலாமா? ஃபஸ்ட் ஸ்டெப் ஓகே தானே. இனிமேல் அதே மாதிரி இப்போ நம்ம ப்ராக்கெட் எடுத்துகிட்டு எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். வேணா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர் டைம் அரேஞ்ச் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் 3 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, அந்த 3 எக்ஸ் ஸ்கொயரையும் ஃபஸ்ட் அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர், இங்கே உள்ள எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து இங்கே உள்ள எக்ஸ் ஸ்கொயர், மூணுத்துலேயும் உள்ள எக்ஸ் ஸ்கொயர் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம். அடுத்து அதே மாதிரி அடுத்து எக்ஸ் டைம் அரேஞ்ச் பண்ணுறோம். இங்கே உள்ள எக்ஸு, இங்கே உள்ள எக்ஸு, இங்கே உள்ள எக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு மைனஸ் 2x இருக்குது, அடுத்து மைனஸ் 4x, அடுத்து மைனஸ் 6x. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேம், அடுத்து எக்ஸ் டேம், அடுத்து நம்பர் டேம் பாருங்கள். இங்கே 1, இங்கே 4, இங்கே 9. அப்போ 1 + 4 + 9 அந்த ஈக்குவல் டு 0 போட்டுருக்குங்க. ஓகேவா? இனிமேல் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம்னாக்கி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 3 ப்ளஸ் தான், அப்போ ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு இது ஒன்றுமே இல்லைன்னா முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 + 1 2, 2 + 1 3, அப்போ 3x ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 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 3 எக்ஸ் டைம் இருக்குது, அடுத்து 3 எக்ஸ் டைம் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு 3 ஃபஸ்ட் 2 மைனஸ்ன்னு வச்சு நம்ம மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு, அப்போ 2 + 4 6, கிரேட் நம்பர் சிம்பிள் மைனஸ், அப்போ நம்மளுக்கு மைனஸ் 6x. அதுக்கு திருப்பி இருக்குது, திருப்பி மைனஸ் 6x இருக்குது, அது எழுதிக்கோங்க. அடுத்து 1 + 4 5, 5 + 9 14 ஈக்குவல் டு 0. நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோமா? அப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு, 6 + 6 12, கிரேட் நம்பர் சிம்பிள் மைனஸ், அப்போ மைனஸ் 12x + 14 ஈக்குவல் டு 0. இப்போ எழுதியாச்சா? நம்ம ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு. இனிமேல் என்ன பண்ணாக்கி நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கேட்டிருக்காங்க, அப்படி தானே? அப்போ நேச்சர் ஆஃப் ரூட்ஸுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு? சிமெட்ரிக் ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதுதானே ஃபார்முலா, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்க்கு ஃபார்முலா சிமெட்ரிக் ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ நமக்கு இதில் இருந்து நம்ம abc வேல்யூ எழுத போகிறோம். a ஈக்குவல் டு ஏக்கு வேல்யூ நமக்கு என்னது? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்னா ஏக்கு வேல்யூ, அப்போ bc முன்னாடி வச்சுக்கோங்க. ஏனாக்கி எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், b வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் சிம்பிளோட எடுக்கணும், cனாக்கி கான்ஸ்டன்ட் டேம். அப்போ ஏக்கு வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் எடுத்தால் 3, அடுத்து b வந்து நம்மளுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் 12, c வந்து கான்ஸ்டன்ட் டேம் 14 எழுதிடலாமா? இப்போ நம்மளுக்கு ஏபிசி எழுதிட்டோம். இந்த ஃபார்முலா போட போகிறோம். ஓகேவா? அப்போ சிமெட்ரிக் ஈக்குவல் டு b வந்து மைனஸ் 12, அப்போ மைனஸ் 12 b ஸ்கொயரில், அப்போ அதை ஸ்கொயர் பண்ணிவிடுங்க. அடுத்து மைனஸ் 4, இடையில ஒன்றுமே இல்லைன்னா இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ 4 இன்ட்டு ஏக்கு வேல்யூ நமக்கு 3 இன்ட்டு சிக்கு வேல்யூ நமக்கு 14,
அப்போ சிமெட்ரிக் ஈக்குவல் டு -12 ஸ்கொயர் -12 என்னது -12 இன்ட்டு -12 12 12 சார் 144 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்புறம் நம்மளுக்கு ப்ளஸ் 144 கிடச்சிருக்கு. அடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் போட்டுருவோமா, மைனஸ் போட்டுடுங்க. 4 3 சார் 12 12 14 சார் சைடு பண்ணி பார்த்துங்க 14 12 சார் அப்போ 2 4 சார் 8 2 1 சார் 2 1 4 சார் 4 1 1 சார் 1 அப்போ 8 6 1 நம்மளுக்கு 160 கிடச்சி 168 கிடச்சிருக்கு 168. அப்புறம் நம்மளுக்கு ரெண்டு நம்பர் இருக்குது கரெக்டாக 168 144 ப்ளஸ் மைனஸ் இப்போ என்ன பண்ணணும், நமக்கு மைனஸ் பண்ணணும். 168 மைனஸ் 144 இப்போ 4 2 1 மைனஸ் 1 0 பெரிய நம்பர் சிம்பிள் நம்மளுக்கு மைனஸ். அப்போ சிமெட்ரிக் ஈக்குவல் டு -24 -24 வந்து லெஸ் தென் 0 கிரேட்டர் தென் 0வா, நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருந்தாக்கி கிரேட்டர் தென் 0 மைனஸ் இருந்தால் லெஸ் தென் 0 இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. இது வந்து ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் சிம்பிள். ப்ளஸ்ஸாக இருந்தாக்கி கிரேட்டர் தென் 0 மைனஸ் ஆன்சர் கிடச்சா லெஸ் தென் 0 அப்புறம் நமக்கு இது என்னது லெஸ் தென் 0 தானே லெஸ் தென் 0 நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு லெஸ் தென் 0 மைனஸ் கிடச்சா லெஸ் தென் 0 போட்டிருக்குமா. அப்போ லெஸ் தென் 0 வந்து நம்மளுக்கு 3 கண்டிஷன் இருக்குது. ஈக்குவல் டு 0 இருந்தால் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், லெஸ் தென் 0 இருந்தால் நோ ரியல் ரூட்ஸ், கிரேட்டர் தென் 0 இருந்தால் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். கரெக்டாக நம்மளுக்கு 3 கண்டிஷன் இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு லெஸ் தென் 0 தானே, அப்போ லெஸ் தென் 0 கண்டிஷன் எடுத்தது நோ ரியல் ரூட்ஸ். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு நோ ரியல் ரூட்ஸ். அவ்வளோதான்.